வீடு கொடு வீடு கொடு. வெளியேறிய மக்களுக்கு அவர்கள் வாழும் இடத்திலேயே வீடு கொடு வீடு கொடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மக்களுக்கான கோரிக்கை ஆர்ப்பாட்டம். கலைஞர் ஐயா கொடுத்த பட்டாவை முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நிறைவேற்ற வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த பட்டாவை முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா கொடுத்த பட்டாவை ஸ்டாலின் ஐயா அவர்களே, தமிழக முதல்வர் அவர்களே அதே இடத்தில் அவர்களுக்கு பட்டாவை வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு இடம் கொடு இடம் கொடு. அதே இடத்தில் இடம் கொடு. கலைஞர் ஐயா கொடுத்த பட்டாவை செயலாக்க வேண்டும். முதல்வர் ஐயா அவர்களே, கலைஞர் ஐயா கொடுத்த பட்டாவை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் பகுதியிலிருந்து அவர்களுக்கான பட்டா இருந்து கூட 60-70 ஆண்டுகளாக அங்கே குடியிருந்தவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்காமல் அல்லல் படுத்தக்கூடிய இந்த தமிழக அரசை கண்டித்தும் தமிழக அரசு உடனடியாக வீடற்று இன்றைக்கு நாதியற்று இருக்கக்கூடிய அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் அந்த குடும்பங்களுக்கு மாற்று இடம் அளிக்க வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நடத்துகிறது. அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் வீடுகளில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட அந்த குடியிருப்பாளர்களுக்கு தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம், தமிழக வருவாய்த்துறை அமைச்சரிடம் பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்தோம். கொரட்டூர் ஏரியை பொறுத்தவரை அந்த ஏரியிலிருந்து பிரித்த அந்த பகுதியிலே 1990 இவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இவர்களைப் போலவே அந்த கொரட்டூர் ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள் இருந்தும் கூட பணக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை விட்டுவிட்டு ஏழை எளியவர்கள் இருக்கக்கூடிய இந்த கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகரை மட்டும் குறிவைத்து வருவாய்த்துறையும் அந்த வருவாய்த்துறை இத்தகைய செயலில் ஈடுபடுகிறது என்பதை சுட்டிக்காட்டிய பின்பும் தலையிட மறுக்கக்கூடிய சென்னை மாவட்ட ஆட்சியர், தமிழ்நாடு அரசு போன்றவற்றை வன்மையாக கண்டித்தும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு அவர்களிடமே விண்ணப்பம் அளித்து அவர்களை வெளியேற்றக்கூடாது, தொடர்ந்து 60 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரக்கூடிய மக்களுக்கு அந்த பகுதியில் தான் அதே இடத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லியும் கூட தொடர்ந்து அதற்கான எந்த விதமான பரிசீலனையும் செய்யாமல் அவர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு மாற்று இடமும் அளிக்காமல் இருக்கக்கூடிய இந்த ஏழை எளிய இன்னலுக்கும் இடர்பாடுகளுக்கும் இருக்கக்கூடிய மக்கள் மீது கிஞ்சிற்றும் எந்த விதமான பரிவு இல்லாத இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய் வட்டாட்சியர், அதே போல தமிழ்நாடு அரசு இது ஏதோ கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் மட்டுமல்ல, இன்றைக்கு அனகாபுத்தூரில் நடந்திருக்கிறது. அனகாபுத்தூரிலும் இப்படிதான் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் நீர் அந்த வரப்பு பகுதியிலே நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை கட்டாயமாக வெளியேற்றிருக்கிறார்கள். அங்கேயும் கூட பணக்காரர்களுடைய பகுதிகள் விடப்பட்டிருக்கின்றன. இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் அவர்கள் 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட ஒப்படைப்பு அந்த பட்டா பெற்றாலும் கூட அவர்களை வெளியேற்றுவது என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது ஏழை எளிய மக்கள் மீது இந்த அரசுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லாது என்பதை தான் காட்டுகிறது. இதை தொடர்ந்து இது தமிழக வருவாய்த்துறை அமைச்சரிடம் 2 முறை விண்ணப்பம் அளித்திருக்கிறோம். அவரும் கனிவோடு பரிசீலிப்பதாக கூறியதை தவிர எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை. இந்த போராட்டம் தொடரும். ஏழை எளிய மக்கள்
இது முத்தமிழ் நகர் மட்டுமல்ல, இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை குறிவைத்து நடத்தப்படக்கூடிய இந்த அவர்களுடைய சொந்த வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். உண்மையிலேயே நீர்பிடிப்பு பகுதியாக இருந்தால் அங்கே அவர்களுக்கு உரிய மரியாதையுடன் மாற்றிடம் அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி எங்களுடைய போராட்டம் தொடரும். கள்ளிக்குப்பம் அந்த முத்தமிழர்களுக்கு உடனடியாக மாற்று இடம் அளிக்கப்படவில்லை என்றால் சென்னை மாவட்ட ஆட்சியரையும் சரி, அதுபோல தமிழ்நாடு அரசுடைய தலைமையகத்தையும் நாங்கள் முற்றுகையிடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் எதற்கு என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் மக்களுக்கான உரிமைக்காக இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் சாசனத்திலே 21 பிரிவில் சொல்லப்பட்டிருக்க லைஃப் ஃபண்டமெண்டல் ரைட் சொல்லக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீர்நிலை என்ற பெயரில், அதாவது இயற்கையை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் நீதிமன்றங்களும் உத்தரவு இட்டு கொண்டிருக்கிறது. அனகாபத்தூர் போன்ற பகுதிகளில் வாழும் மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டார்கள். ஆனால் திருநெல்வேலி பேருந்து நிலையம் எங்கே இருக்கிறது? இன்னைக்கு மதுரையினுடைய உயர் நீதிமன்றமே எதிரே இருக்கிறது என்ற கேள்வி பதில் சொல்வார்கள் அவர்கள். கரூர்ல ஒரு 198 ஏக்கர் கொண்ட ஒரு நிலப்பரப்பு, அதாவது குளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பட்டா போட்டு கொடுத்துட்டு அதை பாதுகாக்க சென்ற சமூக ஆர்வலரை வெட்டி கொன்று விட்ட பிறகும் இன்னமும் அதை அடைவதற்கு இந்த அரசாங்கத்தை சார்ந்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் உரிமையை பறித்து கொண்டிருக்கிறார்கள் மக்களிடத்திலிருந்து. இதற்காக கள்ளிக்குப்பத்தில் இருக்கிறவர்களை நீர்பிடிப்பு என்கின்ற பகுதி என்று சொல்லிக்கொண்டு ஏழை எளிய மக்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு உயர கட்டடங்களை எல்லாம் எழுப்புவதற்கு காசா கிராண்டே போன்ற இதெல்லாம் சைதாப்பேட்டில் இருக்குது. உங்களுக்கு தெரியாது இல்லை? காசா கிராண்டு என்ன பண்ணினாங்க, என்ன செய்தாங்க, ஏன் செய்யல? ஏன் இந்த பாகுபாடு? அரசியல் சட்டம் அனைவருக்கும் சமம், சட்டம் அனைவருக்கும் சமம். அதன் பிரகாரம் இவர்களுக்கு உண்டான உரிமைக்கு நிச்சயம் நாங்கள் போராடுவோம், கடைசி வரை விடமாட்டோம். தேவை என்றால் எங்கள் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிற மக்களுக்காக என்பதை இதன் வாயிலாக கூறிக்கொள்கிறோம். வீடு கொடு, வீடு கொடு. வெளியேறிய மக்களுக்கு அவர்கள் வாழும் இடத்திலேயே வீடு கொடு, வீடு கொடு. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். மக்களுக்கான கோரிக்கை ஆர்ப்பாட்டம். எங்களுக்கு வாழும் அதிகாரம் கொடு, வீடு கொடு, வீடு கொடு. அதே இடத்தில் வாழ வீடு கொடு. எங்களுக்கு வீடு கொடு. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். மக்கள் உரிமைக்கான ஆர்ப்பாட்டம். ஏழை எளிய மக்களுக்கான ஆர்ப்பாட்டம். வீடு கொடு, வீடு கொடு. ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வதற்கு இடம் கொடு. அதே இடத்தில் இடம் கொடு. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம்.